அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேனே, அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, சரியா? அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த செய்திகளை கேட்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம சுய புத்தியின் மேலே சாஞ்சிடக்கூடாது. படிப்பு அறிவு, சுயநல அறிவு, பணத்தினால் வருகிற அறிவு, நண்பர்கள் மூலமாய் வருகிற ஆலோசனை, இப்படி ஏதாயில் ஒன்றில் போய் சிக்கிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் வீட்டை நடத்தணும். ஆமேன். அதற்கு ஆவியானவருடைய நடத்துதல் மிக 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 முக்கியம். சரி, அப்போ இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இதுதான் இன்றைக்குரிய வார்த்தை. நான் வாசிக்கிறேன். வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். ஆமென், தனித்து கேட்டார்கள். சில விஷயங்கள் உங்களால் முடியும், சில விஷயங்கள் உங்களால் முடியலன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எனக்கு அந்த கிருபை இல்லை போல, என் ஆண்டவர் என்னை ஹானர் பண்ணல போல, நான் ஒருவேளை ஆண்டவர் விட்டு விலகிட்டேன் போல, அல்லது ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டார் போல அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு நாள் நேரம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி ஆவியானவரோடு பேசணும். ஆமென். அந்த நாட்களில் இயேசு மாம்சத்தில் இருந்தார். அவருடைய சீடர்கள் போய் அவரிடத்தில் உட்கார்ந்து தனித்து பேசுகிறாங்க, வீட்டுக்குள் இயேசு இருக்கும்போது. இப்போது நம்மில் ஒருவராக உலாவிக் கொண்டிருக்கிறாரே ஆவியானவர், அவரிடத்தில் தனித்து பேசுங்க. என்னால் இந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியல, என்னால் இந்த கோபத்தை விட முடியல, அவசரப்பட்டு சில காரியத்தை செய்து முடித்து விட்டு அப்போது பிறகு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பேன். அதனால் ஆண்டவரே, ஆவியானவரே நான் என்ன செய்யணும், ஏன் என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. ஆமாம், முடிஞ்ச கணவன் மனைவி விசாரிங்க, தனி ஜெபத்தில் விசாரிங்க. அப்படி விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார். சீஷர்களுக்கு இதே சம்பவம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்தினாலும் போகாதுப்பா, அதனால தான்ப்பா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னார். ஆனால் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் ஐயா, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படிங்கிற வார்த்தையும் அங்கே ஆண்டவர் கையாளுகிறார். அப்போ அதை மாதிரி உங்கள் லைஃப்பில் சில தோல்விகள் வந்திருக்கும். ஒன்று சொல்லட்டா, தோல்வி தான் நீங்கள் முன்னேறி செல்லுகிற படிக்கட்டுகள். ஓகே, அதனால் தோல்வியை நீங்கள் ஜெயமாக மாற்ற போகிறீங்க. ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிடலாமா? என்னால் கூட முடியாது, என்னால் ஏன் கூடாமல் போயிட்டு, என்னால் ஏன் செய்ய முடியல, என்னால் ஏன் பரிசுத்தமாக வாழ முடியல, என்னால் ஏன் இந்த பழைய பாவங்களை மறக்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் லைஃப்ல ஜெயம் கொடுக்கும் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே, என்னெல்லாம் தங்களால் முடியலன்னு சொன்னார்களோ, இன்று முதல் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்தும். ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர் கூட இருந்து ஆச்சரியமான பாதைகளை நடத்தும். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போ உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷமா இருக்குல்ல? இதே சந்தோஷத்தை அடையாமல், தெரியாமல், புரியாமல், விளங்காமல் எத்தனை ஆயிரம் விசுவாசிகள் இருக்காங்கல்ல. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, ஹிந்தி மொழி பேசுகிறவங்களுக்கு யாருன்னு பார்த்து அந்த ஹிந்தி டப்பிங்கில் போய் பார்த்து அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.